சுவாமியை கும்பிடுவதிலும் வணங்குவதிலும் இரண்டு முக்கியமான முறைகள் உண்டு. ஒன்று, எங்கும் எதிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புவது, அனைத்தையும் தெய்வீகம் நிறைந்தவையாகவே பார்ப்பது. அடுத்தது, உலகில் இருப்பவை யாவும் கடவுளே என்று எண்ணுவது, எல்லாம் கடவுளே என நினைத்து வணங்குவது. இந்த இரு முறைகளும் மனிதனின் உள்ளத்தை சுத்தமாக்கும் வழிகள் என்று ஞானிகள் கூறியுள்ளனர். ஐயப்ப வழிபாட்டில் எல்லோரும் எல்லாமும் ஐயப்பனே என்று ஐதீகம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால்தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரையும் அந்த ஐயப்பனாகவே பாவித்து சாமி என்று அழைக்கிறார்கள். விலங்கு, பறவை போன்றவற்றையும் கூட ஐயப்ப சாமியாகவே பாவிக்கிறார்கள், அப்படியே கூப்பிடுகிறார்கள். இதனால் இயற்கையின் எல்லா உயிர்களையும் ஒரே காதலான பார்வையிலே காணும் மனநிலை பிறக்கிறது. எல்லாம் தெய்வமே என்கிறபோது உயர்ந்தவர், தாழ்ந்தவர், உள்ளவர், அற்றவர் என்பவை பக்தர்களுக்கிடையே எந்த பேதமுமாக இருக்காது. தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணம் நிலவும். இதுவே ஐயப்ப வழிபாட்டின் அழகு. அன்பு, சமத்துவம், கருணை, சகோதரத்துவம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னும் இப்படி பல அருமையான வீடியோக்களுக்கு மேப்போ டிஜிட்டல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர் செய்ய மறக்காதீங்க.